அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். அடுத்த குரல் பதிவு ஒரு முருக பக்தர்கள் கேட்ட கேள்விக்கு தான் இந்த குரல் பதிவு. அதுக்கு உண்டான பதில். என்கிட்ட ஒரு 100 முருக பக்தர்கள் பேசுகிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக 10 பேர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. முருகனை கும்பிட கும்பிட நான் ரொம்ப கீழே தான் போயிட்டுருக்கேன், முன்னேற்றமும் இல்லை. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தேன், கோயில் போனதுக்கப்புறம் தான் அப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிற அந்த 10% முருக பக்தர்களுக்காக தான் இந்த குரல் பதிவு. உண்மையிலே அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுனால் நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல கோயிலுக்கே போகாமல் ஒரு 30 நாளோ இல்லை ஒரு 10 நாளோ இருந்தீங்கனால் மட்டும்தான் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது நடந்த வித்தியாசமும் இதுக்கப்புறம் நீங்கள் போகாமல் இருக்கும்போது நடந்த வித்தியாசமும் தெரிய வரும். எப்பயுமே எந்த கடவுளும் தன்னை வணங்குற பக்தர்களை கீழே போகணும்னு நினைக்க மாட்டாங்க. எந்த தெய்வ சக்தியும் அந்த மாதிரி ஒரு செயல் செய்யாது. நம்மளோட ஊழ்வினை கர்மவினை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறப்போ நம்ம கோயிலுக்கு போய் நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்றப்ப அதை தடுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம மனதில் விதைக்கும். அதே மாதிரி எல்லா நாளும் நான் கோயிலுக்கு போகிறேன், இருந்தாலும் என் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள், நீங்கள் 7 நாளில் ஒரு நாள் நீங்கள் போயிருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடச்சிருக்கும், அன்றைக்கி ஒரு தெம்பு கிடச்சிருக்கும், ஒரு தைரியம் கிடச்சிருக்கும். அந்த நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாள் மட்டும் போக ஆரம்பிங்க. ஒரு சில பேர் கோவிலுக்கு போகாமே எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கிது, சகல செல்வமும் கிடைக்கிது, சகல வசதியும் கிடைக்குதுன்றப்போ அதை இதுவும் கர்மாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அது பொதுவெளியில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். அது என்றைக்குமே இயற்கை ரகசியம், அந்த ரகசியமாக தான் இருக்கணும். எந்த தெய்வமாக இருந்தாலும் தான் வர பக்தர் கஷ்டப்படணும்னு நினைக்கவே நினைக்காது. இப்படி சந்தேகம், இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிற முருக பக்தர்கள் நீங்கள் முருகனை வணங்காமல் இருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உண்டான எப்படிலாம் நம்ம முருகர் காப்பாற்றினான்ற ஒரு வித்தியாசம் தெரியும். இது நான் சொல்கிறது என்னோடய அனுபவத்திலையும் நான் சந்தித்த முருக பக்தர்களோட அனுபவத்தையும் சேர்த்து ஒப்பிட்டு தான் இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் தெய்வத்தை வணங்கி இப்படி மோசமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே இயற்கையை திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த மனசில் அதை விதைக்க வச்சு உங்களுக்கு கோயிலுக்கு போடாமல் தான் பண்ணும். அதனால் என்றைக்குமே இப்படி ஒரு எண்ணத்தை யார் மனசுலேயும் வளர்த்துக்காதீங்க. கோயிலுக்கு போகலனா கூட பரவாயில்ல, நீங்கள் முருகனை கும்பிடலாம் கூட பரவாயில்ல, ஆனால் கோயிலுக்கு போயிட்டு தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி நினச்சி அந்த மாதிரி தவறாக உணர்ந்து அதுக்கப்புறம் முருகப்பெருமான் எத்தனையோ விஷயங்களில் அற்புதம் அதிசயம் செய்ததுக்கப்புறம் தான் நான் இந்த பாடம் கற்றுக்கிட்டேன். முருகர் நம்மளை எல்லா இடத்துலையுமே காப்பாற்றிருக்கார். எல்லா சம்பவங்களையும் நம்மளை ஏதோ ஒரு வகையில் தூக்கி விட்டுருக்காரு. ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை வர வேண்டியதை சின்ன ஆபத்தாக மாற்றி, இல்லை சின்ன பிரச்சனையாக மாற்றி நம்மளை காப்பாற்றிருக்காரே தவிர என்றைக்குமே அவர் நம்மளை கஷ்டப்பட வச்சு அழ வச்சு பார்க்க மாட்டார். இது ஒரு உதாரணம் தான். கண்டிப்பாக இப்படி பதிவு செஞ்ச முருக பக்தர் எதிர்காலத்தில் என்னை முருகர் காப்பாற்றிருக்காரு, நான் முருகரால் நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடிய நாளும் வரும். சமீப காலமாகவே இந்த ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இது எல்லாமே மக்கள் நிறைய பார்த்து அவங்களுக்கு உண்டான ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் வந்துச்சு. 12 ராசிகளுக்கும் எல்லாமே மோசமாக இருக்குது, இந்த ராசிக்காரங்க இப்படி அவ்வளோதான் அப்படி இப்படின்னு நீங்கள் அந்த நிறைய காணொலிகள் பார்க்குறதுனாலே நம்மளோட தன்னம்பிக்கை தைரியம் குறையுதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் தவிர்த்து முருகரோட பாதத்தை மட்டும் பிடிச்சி கரை சேர்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக முருகர் காப்பாற்றி தான் பழக்கம், யாரையும் கீழே தள்ளி பழக்கம் கிடையாது. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.